வணக்கம். எப்படி இருக்கேன்? ஸோ ஆஞ்சநேயரோட பெருமையெல்லாம் கேட்டேன் இல்லையா? அவர் என்ன சீத்தையை பார்த்துட்டார், ராமர் கொடுத்த மோதிரத்தை அவள்கிட்ட காமிச்சிட்டார், சீத்தை கொடுத்த சூடாமணியை வாங்கி பத்திரமா முடிஞ்சுவிட்டார். இப்போ அவர் என்ன டிசைட் பண்ணுறார், தான் ராமனோட தூதன் அப்படிங்கிறது ராவணனுக்கு புரியணும் அப்படின்னு சில வேலைகள் செய்யணும்னு டிசைட் பண்ணுறாரு இல்லையா? அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னா, அவர் ஒன்றே நினைக்கிறார், நம்ம சும்மா வந்துட்டு வெறுன்னு அப்படி போகக்கூடாது, நம்ம யார் அப்படின்னு அவனுக்கு காட்டணும் அப்படின்ட்டு தன்னை அப்படியே கிடுகிடுன்னு கொஞ்சம் பெரியவராக வளர்த்துக்கிறார். பெரியவளாக வளர்த்துட்டு அந்த அசோக வனத்தை போய் துவம்சம் பண்ணிடுறார். இந்த மரத்தெல்லாம் முறிச்சு போடுறார், எல்லாத்தையும் உடச்சி செடியெல்லாம் பிடுங்கி எரிஞ்சு அப்படி இப்படி கண்ணா அப்படின்னா ரொம்ப துவம்சம் பண்ணுறார். அதை அப்படி பண்ணப்போ இவெல்லாம் ஐயோ என்னது இது, திடீர்னு எங்கேருந்தோ ஒரு குரங்கு, இவ்வளோ பெரிய குரங்காக இருக்குது, புதுசாக அந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை, அசோகவனத்தை இப்படி நாசம் பண்ணிடுதே அப்படின்ட்டு அவெல்லாம் போய் அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த அசோகவனத்தை காவல் காக்கிறான் இல்லையா, அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அந்த ராட்சசிகள்லாம். அவன் இவரை ஆஞ்சநேயரை அட்டாக் பண்ணுறான். அடிக்கும்போது அவனை அனாயசமாக தூக்கி போட்டு ஃபஸ்ட்டு அவனை கொலை பண்ணிடுறார். உடனே அங்கேருந்தவெல்லாம் பயந்துட்டு போய் ராவணன்ட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு குரங்கு ஏதோ புதுசாக வந்திருக்க, பெருசாக இருக்க, அது அசோகவனத்தையே அழிச்சு கொடுத்தோம். சரி, அதுதான் அசோகவனத்தை தான் அழிச்சதுன்னு பார்த்தா அங்கே இருந்த காவலாளியும் அதை கொலை பண்ணிடுத்தோன்னு ஐயோ அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு ஒரு 100 பேரை நீங்கள் போய் அவனை அந்த குரங்கை போய் அடிச்சுட்டு அதை குரங்கு துரத்திட்டு வாங்கன்னு அவன் குரங்குன்னு நினச்சிட்டு இருக்கான், துரத்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். அவள்லாம் வந்தால் ஆஞ்சநேயர் எல்லாரையும் சும்மா அநாயசமாக எல்லாரையும் பந்தாடிடுறார். அத்தனை பேரும் செத்து போய்ட்றான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனோட ஒரு பையனை அனுப்புகிறார். அந்த பையனையும் அவர் கொலை பண்ணிடுறான். அவன் நிறைய படைகள் ஒரு 1000 பேரை கூட்டின்னு வரான். அவளெல்லாமல் அவர் ஈஸியாக எல்லாரையும் ஜெயிச்சு விட்றார். அப்புறம் இந்திரஜித்துன்னு ஒரு பையன் உண்டு ராவணனுக்கு, அந்த இந்திரஜித்தை அனுப்புகிறார். நீ போய் என்னமோ புதுசாக ஒரு குரங்கு வந்திருக்கான், எல்லாரையும் போகிறவாளெல்லாம் அது அட்டாக் பண்ணுறது, நீ போய் பாரு என்ன செய்தின்னு கேளுன்னா, அந்த இந்திரஜித் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் எல்லா வித்தைகள் மட்டும் இல்லை, அவனுக்கு தன்னை மறைச்சிக்கிற ரூபெல்லாம் தெரியும், வானத்திலலாம் போய் சண்டை போடுவான், ரொம்ப அந்த மாதிரிலாம் தெரியும். அவனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் நல்ல சண்டை நடக்கிறது. கடைசியில் அவன் என்ன பண்ணுறான், பிரம்மாஸ்திரம்னு ஒன்று, அவன் பிரம்மாட்டேருந்து வரம் வாங்கி அந்த பிரம்மாஸ்திரத்தை அதால் அப்படியே அதை ஏவறான். அதால் அப்படியே அவரை கட்டிடுறான். அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒருத்தன் மேலே பிரயோகம் பண்ணிவிட்டா அவளால் அசைய முடியாது. அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டு கட்டிடுறான். அப்போ ஆஞ்சநேயர் அப்படியே பேசாமல் அவனுக்கு அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கார். ஏன்னு கேட்டால் ஆஞ்சநேயருக்கு ஒரு தடவை வெறும் ஒரு சின்னதாக ஒரு சாபம் வருது. பிரம்மா சொல்கிறார், அதாவது ஒரு முகூர்த்த காலம் அவர் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டு இருக்கணும்னு அவருக்கு ஒரு சாபம் இருக்குது. அதனால் அவர் கட்டுப்பட்டு பேசாமல் இருக்கார். அவர் கட்டுப்பட்டு இருந்த உடனேயும் அந்த ராட்சச எல்லாம் என்ன பண்ணா, இந்த குரங்கை இந்திரஜித்தை கட்டிட்டான் பிரம்மாஸ்திரத்தாலன்னு அதுக்கு மேலே இன்னும் கயத்தெல்லாம் போட்டு கட்டுறான். ஆக்சுவலாக பிரம்மாஸ்திரத்தால் கட்டியாச்சுன்னா அதுக்கு மேலே இன்னும் கட்டக்கூடாது கயிறை போட்டு. அவளுக்கு அது தெரியல. அவள் கட்டின அப்புறம் ஆஞ்சநேயர் அந்த பிரம்மாஸ்திரம் பலன் இல்லாமல் போயிடுறது. பட் ஸ்டில் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார், அவர் ரொம்ப தாண்டிலாம் குதிக்கலை, அப்படியே கட்டுப்பட்ட மாதிரி அமைதியாகவே இருக்கார். ஏன்னு கேட்டால் அப்போ தானே ராவணனை போய் பார்க்க முடியும். அவன் இழுத்துன்னு போகிறான் ராவணனோட சபைக்கு. அவருக்கு ராவணனை மீட் பண்ணணும். ராவணனை மீட் பண்ணி தான் யாருங்கிறத சொல்லணும், ராமனை பற்றிலாம் சொல்லணும். அதனால் அவர் அப்படியே கட்டுப்பட்டவர் மாதிரி அப்படியே பேசாமல் இருக்கார். இருந்துட்டு அவன் ராவணனோட சபைக்கு கூட்டின்னு போனால் அங்கே ராவணன் அப்படியே சூழ அப்படியே சம்மன உட்காந்துருக்கான். அவனை பார்த்தா இவருக்கே தோன்றதான், அட என்ன இவ்வளோ கம்பீரமாக இருக்கான், இவ்வளோ அழகாக இருக்கான், இவ்வளோ கம்பீரமாக இருக்கான், இவன் இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணலைன்னா அவனை ஒன்றும் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு ஆஞ்சநேயருக்கே தோன்றது. ராவணனை பார்த்தா அவன் அவ்வளோ பர்சனாலிட்டி, அவனோட கேலிபர் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. அவன் அப்போ அவன் ராவணன் அப்போ கேட்குறான் ஆஞ்சநேயரை பார்த்து, யாரு நீ, என் குரங்கே யாரு நீ, எதுக்காக வந்த, என்ன இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்க, யாரும் ஒன்று ஏவி விட்டா சொல்லு அப்படின்னு. அப்போ உடனே ஆஞ்சநேயர் என்ன சொல்கிற, நான் ராமனோட தூதன். ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் தசரதரோட பையன். அவள் 2 பேரும் வனவாசத்துக்காக வந்தபோது நீ தந்திரமாக அவளை வெளில அனுப்பிச்சிட்டு சீத்தை அவளோட மனைவியை தூக்கி கொண்டு இங்கே வச்சுருக்க. நீ மரியாதையாக உன்னோட மனைவியை
ராமரோட மனைவியை அவர்கிட்டயே கொடுத்துடும். அப்படி இல்லைன்னா ராமரோட பானத்துலேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆஞ்சநேயர். அது உடனே அவனுக்கு ராவணனுக்கு ரொம்ப கோபம் வருது. இவன் என்ன நம்மளுக்கு பெருசாக அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு. அப்போ அவர் உடனே என்ன பண்ணுறார், இந்த குரங்கை கொன்னுடணும் அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்போ அதை கீழ் பண்ணிடலாம், வெளியே அது போக விடாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே விபீஷணன் என்ன பண்ணுறான், இல்லை தூதனாக வந்தவனை நம்ம கொலை பண்ணக்கூடாது சாஸ்திரப்படி. ஏன்னு கேட்டால் அவன் யாரோ ஒருத்தர் அவள் என்ன நம்மளுடைய எதிரியாக இருக்கிறவா தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற தன்னோட எண்ணத்தை இவன் மூலம் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. ஸோ இவனுக்கு அதில் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. நீ அதனால் நம்ம அவரை தூதனாக வந்தவனை நம்ம கொல்லக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பதில் சொல்கிறோங்கிறது மூலம் இவன் மூலம் நீ சொல்லி அனுப்பு. அதுக்கு தான் மெசஞ்சர் ஆகும். அதனால் மெசஞ்சரை நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு விபீஷணன் சொல்கிறார். ஆஞ்சநேயர் ராவணன்கிட்ட பேசும்போது சொல்லுவார், வாலியையே அவர் ராமர் ஒரே ஒரு அம்பு போட்டு கொலை பண்ணிட்டார். ஏன்னா வாலியும் ராவணனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உன்னோட ஃப்ரெண்டு வாலியையே ராமன் கொலை பண்ணிட்டார். அதனால் நீ இப்போ சுக்ரீவனும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கா. அதனால் நாங்கள்லாம் அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான வானர்கள் இருக்கோம். நான் ஒத்தனே போகிறோம் உன்னை அழிக்கிறதுக்கு. என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கா. அதனால் நீ பெரிய ஆளுன்னு நினச்சிக்காத, மரியாதையாக சீத்தையை கொண்டு விடுன்னு சொல்கிறார். அப்போ தான் அவனுக்கு கோவம் வருது. நீ இந்த அவனை கொன்னுடலான்னு சொல்லும்போது விபீஷணன் மெசஞ்சரை கொல்லக்கூடாது, ஏதாவது தண்டனை வேணாம், அடிக்கலாம், ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் அவனுக்கு, ஆனால் அவனை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனையும் உடனே ராவணன் என்ன சொல்கிறான், ஓ சரி, குரங்குக்கெல்லாம் எது ரொம்ப அழகு, வால் தான் அழகு, ஸோ அதனோட வாலில் நெருப்பு வச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே அவள் துணியை கொண்டு சுற்றுறா. அவர் வாழை வளர்த்துட்டே போகிறார். தன்னோட வாழை நீளமாக அவன் எல்லோரும் வீட்டிலேருந்து இருக்கிற துணியெல்லாம் கொண்டு சுத்த வால் பெருசாகிடுறது. வாழை பெருசாக சுற்றி அந்த வாலில் எண்ணெயை ஊற்றி ஒவ்வொருத்தில் நெருப்பை பற்ற வச்சுடுறான். அவ்வளோதான். ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், அவருக்கு சிரிப்பு வருது. ஓ நல்ல சான்ஸு நமக்கு, இப்போ நம்ம இந்த வாழை வச்சுட்டு நம்ம எல்லா வீட்லேயும் நம்ம குதித்து இந்த லங்கையே எரிச்சுடலான்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் தாவி போகிறார். எல்லா வீடும் எரியுது. பார்த்தீங்கன்னா திக்குன்னு எரியுது. ஈவன் ராவணனோட அரண்மனை கூட ஒரு போர்ஷன் எரிஞ்சு போய்டுறது. அப்படியே எல்லா வீட்லேயும் மாடியாக அவர் தாவி வீடு லங்கை முழுக்க தாவி அப்படியே லங்கையே திக்குன்னு எரியுறது. எல்லோரும் பயந்து போகிறா. குழந்தைகள்லாம் ஓடி வருது வெளியில். லேடிஸ்லாம் பயந்துன்னு அழறா. அந்த ஃபயர் ஒரு இடத்துலலாம் நம்ம அணைக்க முடியும், ஊரே எரிஞ்சதுன்னா எப்படி அணைக்கிறது, திணறா. அப்போ சீதைக்கு அந்த நியூஸ் கிடைக்கிறது. ஐயோ, அவன் ஒன்றே என்ன பண்ணுறா, அக்னி பகவான்கிட்ட அவள் வேண்டிக்கிறா. அந்த நம்ம ராமன் தூதனாக வந்த ஆஞ்சநேயருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, நீங்கள் காப்பாற்றுங்கோ, நீங்கள் அவனுக்கு எரிக்கக்கூடாது, அவனை குளுமையாக்குங்கன்னு சொல்கிறார். அது மாதிரி அந்த நெருப்பு எரியறத, ஆனால் ஆஞ்சநேயருக்கு அது அப்படியே கூலாக இருக்கான். அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இது நெருப்பு எரியறது நமக்கு அப்படி கூலாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக லங்கை முழுக்க நெருப்பை வச்சுட்டும் தன்னோட வாலை கொண்டு சமுத்திரத்தில் போட்டு அணைச்சிடுறார். அணைச்சிட்டு தான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்காக இருக்குது. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம லங்கையை முழுக்க எரித்து இப்போ அசோகவனமும் எரிஞ்சு போயிடுதே, இப்போ என்ன பண்ணுறது, சீத்தையும் எரிஞ்சிருப்பாளே, அசட்டுத்தனம் பண்ணிட்டோம் அவசரப்பட்டுன்னு உடனே பயந்துன்னு ஓடி போய் பார்க்கலான்னு மறுபடியும் போய் அசோகவனத்தில் போய் பார்க்குறார். நல்ல வேளை அசோகவனம் ஒன்றுமே ஆகலை. அங்கே சீத்தை பத்திரமா இருக்கா. இருந்தோடனே அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சீத்தைகிட்ட மறுபடியும் அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டோம் அங்கேருந்து கிளம்பி அங்கே இந்தியாவுக்கு சேது கரைக்கு வந்துடுறார். வந்தோடனே அவரை பார்த்தோன்னே எல்லா வானர்களும் அவர் வரும்போதே அவர் ஆன்னு கர்ஜனை பண்ணிட்டு வர்றார். ஆஞ்சநேயர் இவ்வளோ சந்தோஷமாக சத்தம் போட்டுன்னு வர்றாருன்னா ஏதோ நல்ல நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கான்னு ஜாம்பவான்லாம் சொல்கிறார். அங்கதன் ஜாம்பவான்லாம். அப்புறம் அவர் இறங்கின அப்புறம் ஜாம்பவான்லாம் கேட்குறார், இந்த அங்கதன் ஜாம்பவான்லாம் என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. அப்புறம் ஆஞ்சநேயர் நடந்ததெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டோம், நம்மளே போய் சீத்தை எப்படி கூட்டி வந்துடலாம், இதெல்லாம் எதுக்கு ராமர்கிட்ட போய் சொல்லணுங்கிறார். அங்கதனும் அதே சொல்கிறான், ஆமாம் நம்ம போய் இவ்வளோ பேர் இருக்கோம், நம்ம இப்போ ஆஞ்சநேயர் ஒரு ஆளே லங்கையை எரிச்சிட்டு வந்திருக்கான், ஆனால் நம்மளே போய் சீத்தையை தூக்கின்னு வந்துடலாமே அப்படின்னு. அப்புறம் ஜாம்பவான் சொல்கிறார், நோ அப்படிலாம் பண்ணக்கூடாது,
ராமர் தான் போய் சீதையை கூட்டின்னு வரணும். அந்த மாதிரி நம்ம அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ எல்லோரும் போய் ராமர்கிட்ட போய் சொல்லலாம், என்ன நடந்தது, சீதை வந்து பத்திரமா இருக்கா, பார்த்துட்டோம், அவளை போய் நம்ம ராமர் போய் சண்டை போட்டு ராவணனை ஜெயிச்சு சீதையை கூட்டின்னு வரணும். அதுதான் அவருக்கு பெருமை, அதுதான் அவர் விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாரும் போகிறா. ராமர்கிட்ட பார்த்து ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார், ராமரை பார்த்த உடனேயுமே கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அவர் சீதையை கண்டேன்னு சொல்லலை. சீதையேன்னு சொன்னால் ராமர் வந்து என்னாச்சோன்னு சீதான்னு நினச்சிட்டு இருக்கார். அவர் சீதையை அப்படின்னா எங்கேயாவது சீதைன்னு சொன்னாரே, சீதைக்கு என்னாச்சுன்னு அவர் ராமர் பயப்பட போகிறாரேன்னு அவர் முதல் வார்த்தையை கண்டேன் அப்படின்னு சொன்னார். கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னையும் அப்புறம் அதோடு இல்லாமல் அவர் சீத்தை கொடுத்த அந்த சூடாமணியும் ராமர்கிட்ட கொடுக்குறார். இதுதான் சீத்தை வந்து அடையாளமாக கொடுத்தான்னு அதை பார்த்து ராமருக்கு அப்படியே கண்ணில் தனியாக வருது. அப்புறமே லக்ஷ்மணரும் ராமரும் டிசைட் பண்ணுறான், சரி நம்ம எல்லோரும் வந்து போய் அவனும் 2 மாதம் தான் அவள் டைம் கொடுத்துருக்கா இல்லையா, 2 மாதத்துக்குள்ளே வந்து ராமன் என்னை கூட்டின்னு வரணுன்னு இருக்கா. அதனால் நம்ம கடலை தாண்டி போய் சண்டை போட்டு நம்ம சீதையை தூக்கின்னு வரணும். அதுக்கு எப்படி பண்ணுறது, கடலை தாண்டி போனோம், எப்படி அவனோட சண்டை போடுறது அப்படிங்கிறதெல்லாம் அவள் பேசி அவள் டிசைட் பண்ணுறான். ஸோ இந்த போர்ஷன் தான் வந்து ராமாயணத்தில் ரொம்ப முக்கியம். சுந்தர காண்டம்னு பேர். அதாவது ஆஞ்சநேயர் வந்து சீதையை தேடிட்டு போனது, சீதையை பார்த்தது, அப்புறம் அதை கொண்டு வந்து திருப்பி வந்து ராமர்கிட்ட சொன்னது. ஏன் இது சுந்தர காண்டம்னா ரொம்ப முக்கியம். அது ஏன் ராமர் வருத்தப்பட்டு இருக்கும்போதும் சீத்தை உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு ராமர்கிட்டையும் சொல்கிறார், சீத்தையிட்டையும் போய் ராமன் உனக்கு கூட்டின்னு போயிடுவான்னு தைரியம் சொல்லி ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறார். இதில் சுந்தரன்னு யார் சொல்லியிருக்காருன்னா ஆஞ்சநேயரை தான் சொல்லியிருக்கார். நம்ம சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், யாரையாவது அழகாக இல்லைன்னா குரங்கு முஞ்சியும்போம். ஆனால் ஒரு குரங்கு உருவத்தில் இருந்த ஆஞ்சநேயரை தான் சுந்தரன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் செஞ்ச காரியம் அழகு. நம்ம ஒருத்தர் அழகுங்கிறது உருவத்தால் கிடையாது, நம்ம செய்கிற காரியம்தான் நமக்கு அழகாக நம்மளை ஆக்கும். அதனால தான் இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர். இந்த கற்கட மாதம்னு சொல்லுவாள். இந்த மாதத்தில் ராமாயணத்தை கேட்கணும் படிக்கணுங்கிறது கேரளாவில் அது ஒரு பழக்கம். ஸோ இந்த கற்கட மாதத்தில் இந்த ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை கேட்டிருக்கோம். நீங்களாமும் இதை கேளுங்கோ, கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இதை ஷேர் பண்ணுங்கோ. அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஜெய் ஸ்ரீராம்.